ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் கூடுதலாக 5 கிரகங்கள் பயிற்சியாகிறது. அதனால் பலவிதமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் நாட்டிலும் சரி, தனி மனிதருடைய வாழ்விலும் சரி, பலவிதமான உயர்வு தாழ்வு பலன்கள் கட்டாயம் நடக்கும் என்பதை இப்போதே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். மீனராசிக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசியிலே ஜென்மசனியாக இருக்கின்றார். அது வக்கரமாக இருப்பார். ராசிநாதன் 5லே உச்சமடைந்து நேரடியாக பார்ப்பதினால் என்னதான் ஜென்மசனியாக இருந்தாலும் அவருடைய ஆட்டம் உங்களை பெரிதாக பாதிக்காது என்பதே உண்மை. ஏனென்றால் இயற்கை சுபரான குரு வீட்டில் அமர்ந்து அதற்கு 5லே அவர் உச்சமடைந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஜென்மசனியின் ஒரு சில சங்கடங்கள் இருக்கும். பெரிதாக உங்களை கடந்த காலத்தை போல், அதாவது குரு மிதுனத்தில் இருந்த காலத்தில் போல் இப்பொழுது நிச்சயமாக பாதிக்காது என்பது உண்மை. ஆனால் உங்களுடைய 1ஆம் வீட்டு பலன் பல வகையில் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் வளர்ச்சியும் தரும். அதனால் 1ஆம் வீட்டு பலனாக மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றாற்போல் உங்களுடைய பேர் புகழுக்கு எந்த விதமான பங்கமும் வராது. நீங்கள் கடினமான ஏற்கனவே உழைத்திருக்கிறீர்கள். ஜென்மசனி உங்களை போட்டு நசுக்கியிருப்பார். அந்த நசுக்கிலும் தாங்கி நீங்கள் மேலே முன்னுக்கு வருவீர்கள். குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு தர்ம கர்மாதி யோகம் சம்பந்தம் ஏற்பட போகிறது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 9-10 கூடியவர்கள், அதாவது 2-9 கூடிய செவ்வாயும் 1-10 கூடிய குருவும் தொடர்பு ஏற்பட போகிறது மாத பிற்பகுதியில். அதனால் மிகப்பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டாகும் என்பதால் நீங்கள் தொடர்ந்து கடினமான உழைப்பு இருந்தாலும் அதையும் நீங்கள் சகித்துக்கொண்டு பலவிதமான இன்னல்களையும் சகித்துக்கொண்டு உழையுங்கள். அதற்குண்டான முன்னேற்றம் வளர்ச்சியும் நிச்சயமாக கைமேல் உண்டு இந்த மாதம் என்பது மீனராசி ஆண் பெண் சகல வயது உடையவர்களுக்கும் நிச்சயமாக அது பொருந்தும் என்பதை சொல்கின்றோம். அவருடைய ராசிக்கு 2 கூடியவர் செவ்வாய். அவர் ஆரம்பத்திலே 4லே இருக்கிறார். அவருடைய பார்வை 10க்கும் 11க்கும் கிடைக்கிறது. ஆரம்பத்திலே குருவினுடைய பார்வையும் 11ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. ஆக தர்ம கர்மாதி சம்பந்தம் முழுமையாக 11ஆம் வீட்டிற்கு ஏற்படுகிறது. மாத பிற்பகுதியில் 19ஆம் தேதிக்கு பிறகு 2 கூடிய செவ்வாய் 5லே இருப்பதினால் தர்ம கர்மாதி யோகம் முழுமையாக இருக்கிறது. தான் வீட்டுக்கு, அதாவது 2ஆம் வீட்டிற்கு 4லே இருப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், மாத பிற்பகுதியில் வளர்ச்சி, சுபகாரியங்கள் நடப்பது, பணம் வருவது, கடன் இருந்தால் அது அடைபடுவதற்குண்டான பொருள் வருவது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, வீட்டிற்கு தேவையான பொன் பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வது, சகல விதமான சௌபாகியம். 2ஆம் வீடு என்பாலே பணம்தான். பணம், குடும்பம், மகிழ்ச்சி, அறிவு, திறமையெல்லாம் அத்தனை விதமான நல்ல விஷயங்களும் ஜென்மசனி இருந்தாலும் தான் வீட்டிற்கு 4லே இருக்கக்கூடிய செவ்வாய், அதுவும் நீசமடைந்து குருவுடன் சேர்ந்த செவ்வாய் நீசபங்க ராஜயோகம் அடைந்து தர்ம கர்மாதி யோகத்தால் பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு தருவார். அதனால் தைரியமாக நீங்கள் இருங்கள். ஆனால் எந்த காரணத்தை மட்டும் தேவையில்லாமல் யாரிடத்திலும் ₹1 கூட நீங்கள் பணம் வாங்கக்கூடாது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாமல் ஜென்மசனியில் கடன் வாங்கினால் அது வந்த வேகத்திலே போய்விடும். பிறகு கடன் என்ற சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். எச்சரிக்கை. மற்றபடி மாத பிற்பகுதியில் 2ஆம் வீட்டின் மூலமாக தன வருவாய்க்கு அற்புதமாக வாய்ப்புகள் உள்ளன. அவருடைய ராசிக்கு 3 கூடியவர் சுக்கிரன். அவர் ஆரம்பத்தில் 7லே 2 நாள் நீச்சம். பிறகு அவர் 8லே ஆட்சி பெறுவார். 3ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். ஒரு வகையில் நல்லது. அந்த வீட்டுக்கு அவர் ராஜயோகாதிபதி. இருந்தாலும் விரயச்சனி பார்க்கிறார் என்றனால் இளைய சகோதரன் மூலமாக தேவையற்ற வீண் விரைய செலவுகள், சங்கடங்கள். காரணம், ஆரம்பத்திலே சகோதர காரணம் நீச்சம் என்பதால் இளையவரிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பயணங்களில் தேவையில்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டும். 3ஆம் தேதிக்கு பிறகு 3 கூடியவர் தனக்கு 6லே மறைந்தாலும் ஆட்சி பெற்று மாத பிற்பகுதியில் சகோதரக்காரன் செவ்வாயினுடைய பார்வையை பெறுவதனால் மாத பிற்பகுதியில் இளைய சகோதரி மூலமாக நன்மைகளும் ஒத்துழைப்பும் நண்பருடைய முழு ஆதரவும் கிடைக்கும். மாத பிற்பகுதியில் பயணங்கள் என்றால் அது கூட தேவையான பயணங்களா இல்லையா என்று முடிவு செய்துவிட்டு நீங்கள் போகலாம். இல்லை என்றால் அந்த பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மாத பிற்பகுதியில் இளையவர்கள் மூலமாக வீண் வெறிய செலவுகளோ விரோதங்களோ வராமல் சுப வெறிய செலவுகள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே உண்மையாகும். ராசிக்கு 4 கூடியவர் புதனாகின்றார். அவர் 6லே இருக்கின்றார். 4 கூடியவர் 6லே, அது ராகு கேது சம்பந்தத்துடனும் 6ஆம் வீட்டு அதிபதியுடன் இருப்பதினால் குறிப்பாக இளையவர்களுடைய தாய்மார்களுக்கு, வயதானவர்களுக்கும் உடல்நலில் நிச்சயமாக அக்கறை தேவை. என்றால் 4ஆம் வீட்டு அதிபதி 6லே மறைந்து ராகு கேது சம்பந்தம் பெற்று 6 கூடிய சூரியனுடன் சேர்ந்து இருப்பதினால் நிச்சயமாக உடல்நலில் அக்கறை தேவை. வண்டி வாகனங்கள் செல்லும் போதும் எச்சரிக்கை தேவை. கண்ட இடத்தில் உணவுகளை சாப்பிடக்கூடாது. தெருவோரங்களில் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இரவு பயணங்களையும் கட்டாயம் தவிர்ப்பது நல்லது. 8ஆம் தேதிக்கு பிறகு அவர் உச்சமடைவார். உச்சமடைகிற காலத்திலே
சனியினுடைய பார்வை வாங்கினாலும் நாளுக்கு நாளிலே உச்சமடைகின்ற காரணத்தினால் கல்வியில் படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் கல்வியில் அற்புதமாக இருப்பார்கள். ஆனால் உடல் நலத்தில் எச்சரிக்கை என்பது கட்டாயம் இந்த மாதம் முழுக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக இளையவருடைய தாய்மாருடைய உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை. அதற்கு காரணம் 17ஆம் தேதிக்கு பிறகு 6 சேர்வார் 7இல். ஏற்கனவே விரையாதிபதி சனியினுடைய பார்வையும் இருப்பதால் மிக மிக எச்சரிக்கை. தாய்மார்களுக்கு எச்சரிக்கை. வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குபவர்கள் விற்பவர்கள் மிக மிக கவனம் தேவை. குடியிருப்பு மாற்றங்களும் இருக்கும். அக்கம் பக்கத்தினுடைய விரோதங்களும் வரும். போட்டி போராமையாளர்களாக எல்லா வகையிலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பது 4ஆம் வீடு உங்களுக்கு மிகவும் தெளிவாக எச்சரிக்கின்ற விஷயமாக அமைகின்றது. உங்களுடைய ராசிக்கு 5 குடைவர் சந்திரன், அங்கே உச்ச குருவும் மாத பிற்பகுதியில் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதினால், ஆரம்பத்தில் சந்திரன் மேஷத்தில் இருப்பதினாலும் அவரை பற்றி கவலை இல்லை. அவருக்கு எப்பொழுதெல்லாம் கோச்சாரத்தில் குரு சம்பந்தமும் செவ்வாய் சம்பந்தமும் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் 5ஆம் வீட்டு பலன் அபரிதமாக வேலை செய்யும். மாதம் முழுமையாக குரு 5இலே உச்சமடைந்திருப்பதால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும். 7.5 சனியாக இருந்தாலும் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வளர்ச்சிகளும் உண்டாகும். இந்த காலத்தில் பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும். எண்ணிய எண்ணங்களெல்லாம் ஈடேறக்கூடிய வாய்ப்பும். பிள்ளைகள் படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ மற்ற காரணங்களுக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லலாம். தாராளமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஆக 5இலே உச்சமடைந்திருக்கக்கூடிய குருவும் மாத பிற்பகுதியில் சேரக்கூடிய செவ்வாயும் தர்ம கர்மாதி யோகம் 5ஆம் வீட்டில் கிடைப்பதனால் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டம் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்து, நீங்கள் மீன ராசிக்கு சொல்கின்றோம், நீங்கள் வேறொரு லக்னமாக இருந்து அதற்கு சாதகமான தசாபுத்தி அமைந்தால் இந்த கோச்சார பலன் உங்களை பெரிய அளவிலே மகிழ்ச்சி கடலிலே ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் சந்தோஷப்படுத்தும். அது பட்டம், பதவி, பேர், புகழ், சொத்து சுகங்கள் எதுவனாலும் இருக்கலாம் என்பது நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 6 குடைவர் சூரியன். அவர் 17ஆம் தேதி வரை 6இலே ராகு கேது சம்பந்தத்தோடு இருக்கின்றார். போட்டியாளர்களோ போராமையாளர்களோ வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு முதுகுக்கு பின்னால் இருக்குமே தவிர நேரடியாக உங்களை எதுவும் பாதிக்காது. 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் 7இலிருந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பார். அங்கு சனியும் இருப்பதினால் அவர் 11, 12 குடைவர் என்பதால் தொழில்துறையிலோ வேலை செய்கின்ற இடத்திலோ போட்டிகளோ போராமைகளோ மறைமுகமான எதிர்ப்போ இருக்கும். நேரடியாக 6ஆம் வீட்டை உங்களை எதுவும் பாதிக்காது என்பது ஆறுதலான விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 7 குடைவர் புதன். அவர் ஆரம்பத்திலே தனக்கு 12இலே இருக்கின்றார். அப்போது கணவன் மனைவிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற வீண் குழப்பங்களும் சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் வரும். அதே வேளையில் சாதகமான தசாபுத்தி நடந்தால் சுபவிரயங்கள் ஏற்படும். இல்லையென்றால் கணவனுக்கோ மனைவிக்கோ இவர்கள் வீட்டு சைடோ அவர்கள் வீட்டு சைடோ அவர்களுக்குள்ள தேவையற்ற பிரச்சனையும், அதனால் பண விரயங்களோ அல்லது உடல் நலிவால் ஏதோ ஒரு வகையில் கணவன் மனைவி வகையில் வைத்திய செலவுகளோ விரிய செலவுகளோ வரலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 8ஆம் தேதிக்கு பிறகு 6இலே இருக்கக்கூடிய புதன் 7இலே உச்சமடைவார். அப்போது நிலைமை முற்றிலுமாக சீராகும். இருந்தாலும் விரையாதிபதி அதாவது தான் வீட்டிற்கு விரையாதிபதி சூரியனும், அதாவது ராசிக்கு 6 குடையவரும் விரையாதிபதி சனியிடம் சேர்ந்து பார்ப்பதனால் மாதம் முழுமையாக கணவன் மனைவி இடத்தில் விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டும். இல்லை என்றால் சங்கடம். நல்ல வேலையாக களத்திரக்காரன் சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால் பெரிய பிரச்சனை வராது. பெண் பார்க்கக்கூடியவர்கள் திருமணமாகாதவர்களுக்கு கடினமான முயற்சிக்கு பிறகு திருமண முயற்சி வெற்றியடையும். காரணம் சுக்கிரன் சாதகமாகும். 1000 நாள் இருந்தாலும் 7ஆம் வீட்டதிபதி உச்சமடைந்து இருப்பதும் என்பதில் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். மீன ராசிக்கு 8 குடைவர் சுக்கிரன். அவர் ஆரம்பத்தில் 2 நாள் மட்டும் நீசமாக இருக்கிறார். பிறகு ஆட்சியிலே இருக்கிறார். ஆட்சியிலே இருந்து 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் 8ஆம் வீட்டு கெடுபலங்கள் பெரிதாக பாதிக்காது. மாத பிற்பகுதியினுடைய செவ்வாயினுடைய பார்வையும் 8ஆம் வீட்டுக்கு விழுவதனால் எதிர்பாராத தனப்பிராப்தி வருமே தவிர 8ஆம் வீட்டு கெடுபலங்கள் வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம், சண்டை சச்சரவு போன்ற விஷயங்கள் நிச்சயமாக உங்களை பாதிக்காது. காரணம் ராசிநாதன் உச்சமாக இருப்பதும் செவ்வாயினுடைய பார்வையும் அதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது. உங்களுடைய ராசிக்கு 9 குடையர் செவ்வாய். அவர் ஆரம்பத்தில் 4இலே இருக்கின்றார். பிறகு 19ஆம் தேதி அவர் 5இலே நீசபங்க ராஜயோகமாகிறார். குருவுடன் சேர்ந்து குருவினுடைய பார்வை 9ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் தர்ம கர்மாதினுடைய பலன் மிக அற்புதமாக வேலை செய்யும். அதனால் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள், உங்களுடைய ஆசைகள், கனவுகள், பூர்த்திகள் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக சகலவிதமான நன்மைகள் ஏற்படும். தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். ஒரு பக்கம் மாத பிற்பகுதியில் சூரியனுக்கு சனியினுடைய பார்வை பட்டாலும் 9ஆம் வீட்டும் அதிபதி நீசபங்க ராஜயோகமாகி அந்த வீட்டிற்கும் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய குருவினுடைய பார்வை 9ஆம் வீட்டிற்கு விழுவதனால் பல வகையான நன்மைகள் தந்தை வகையிலும் தந்தை உறவுகளாலும் உங்களுடைய பொருளாதாரமும் தொழில் வளர்ச்சியும் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். காரணம் அவர் ராசிநாதன் மட்டுமல்ல, அவர் 10க்கும் உடையவர் குரு என்பதால் 9ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான அதிர்ஷ்டங்கள் உங்களை தழுவிக்கொள்வதற்கு அற்புதமாக வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசிக்கு 10 குடையவர் குரு பகவானாகின்றார். அவர் மாதம் முழுவதுமாக தான் வீட்டில் 8இலே மறைந்தாலும் உச்சபலத்துடன் இருந்து 9ஆம் வீட்டிற்கு 10ஆம் வீட்டிற்கு 12ஐயும் 10ஆம் வீட்டிற்கு 2ஆம் வீட்டை லாபஸ்தானை பார்ப்பதனால் தொழிலில் விருத்தியாகும். சகல விதமான நன்மைகள் ஏற்படும். தொழிலதிபர்களுக்கு தொழில் அற்புதமான முறையில் ஜென்மசனியாக இருந்தாலும் வளர்ச்சியை நோக்கி செல்லும். பணியில் அரசாங்க பணிகளோ தனியார் பணியிலோ இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள், பதவி உயர்வுகளெல்லாம் நிச்சயமாக ஏற்படும்.
10ஆம் வீட்டின் மூலமாக பல பேருக்கு உங்களுடைய வாழ்க்கை தரமும் சமுதாயத்தில் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் மதிப்பும் மரியாதையும் கௌரவம் நிச்சயமாக வரும் என்பது தெளிவாகும். உங்களுடைய ராசிக்கு 11 கூடிய சனி பகவான் அவர் உங்களுடைய ராசியிலே இருந்து 11ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டை அதிபதியான சனி பகவானையும் குரு பகவான் பார்ப்பதனால் மூத்த சகோதரர் வகையில் நன்மைகள், லாபங்கள், பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்வது போன்ற எண்ணற்ற நல்ல லாப பலன்கள் நிச்சயமாக உண்டாகும். அதே வேளையில் மூத்த சகோதரர் வகையில் சுபவிரிய செலவுகளும் கட்டாயம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 12 கூடிய சனி பகவான் அவர் உங்கள் ராசியிலே இருக்கிறார். 12லே ராகு கேது இருப்பதனால் பயணங்கள் உண்டாகும். அந்த பயணங்கள் தேவையில்லாத பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. மற்றபடி மீன ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்கள் ராசிநாதன் உச்சமும் தர்ம கர்மாதி யோகம் இருப்பதினால் மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த 2 கிரகங்களே உங்களை மலை போல் வரும் துன்பத்தை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். சூரியனை கண்ட பனி போல் எல்லாம் கெட்ட விஷயங்களும் உங்களை விட்டு அகன்று ஒரு வெளிச்சமும் முன்னேற்றமும் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். அம்பாளையும் ஆண்டாள் தாயாரையும் தரிசனம் செய்வதும், அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் மகத்தான நல்ல பலன்களை தரும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரையும், செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதும், சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும், கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் கைமேல் பலன்களை தரும். இந்த தெய்வ வழிபாட்டினை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம். கைமேல் கட்டாயம் பலன்கள் உண்டு. நன்றி, வணக்கம்.